நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. ஒரு 3 யானை இருக்குது, அதை யானையை ஜூக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க பார்க்குறாங்க. நிறையா புலி சிங்கம்லாம் எடுத்து என்ன பண்ணுறானுங்க, திருப்பதி ஜூக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பினா அதெல்லாம் ஒரே வருஷத்தில் எல்லாம் கூட்டி வளர்த்தது கையால் எல்லாம் செத்து போயிடுச்சு. காஞ்சி மடத்தில் இருக்க அந்த பெரியவா சின்னவா இருப்பாங்களா, அந்த பெரியவா பிடிச்சி மிரட்டி, ஏற்கனவே சங்கராமன் கொலை வழக்கெல்லாம் இருக்குது, நீ உள்ளே போயிடுவேன், இது இன்னும் அசிங்கப்படுத்திடுவோம், யானையை நீ கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவோம். அவர் பயந்துக்கிட்டு யானையை கொடுத்துட்றாரு. அப்போ தான் அந்த யானை பாகச்சிக்கு தெரியாமல் அவளை எங்கேயும் அனுப்பிட்டு நைட்டாக யானையை கடத்துறாங்க. அந்த அம்மா கடைசியில் அந்த யானை பேர் சொல்லி கூப்பிடுது என்னமோ, அந்த டக்குன்னு அந்த யானை பயந்து என்ன பண்ணுது, லாரியை உடச்சிக்கிட்டு குதிச்சிருது. அடிப்பட்டு ரத்தம் ஊற்றுது யானை. தமிழ்நாட்டில் 63 இருக்குது, கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னா எடுத்து கொடுத்துறாங்க. இந்த லோக்கல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கையூட்டு வழங்கப்படுகிறது. குஜராத் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையூட்டு வழங்கப்படுகிறது. மத்தியில் மோடி அரசு அங்கேருந்து சைன் பண்ணுது, எடுத்துகிட்டு போங்க யானையை, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. உண்மையிலேயே அடிபட்டு வியாதியோட இருந்துச்சுன்னா நானே உனக்கு அனுப்பி விடுவேன், நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா. நீ அப்படி பண்ணல, நீ இருக்கிற யானையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க. அவர் கல்யாணம் நடத்த வேண்டிய இந்த ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் இதை வன்தாரா ஆக்கக்கூடாதுன்னு தான் ஓவர் நைட் டிசைட் பண்ணி இந்த வன்தாராக்கு ஆக்கி இந்த பாப்புலாரிட்டி. அஸ்ஸாம்லேருந்து யானைகளை காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஏஜென்ட் இருக்கான், அவன் தான் யானை விற்கிறது. இந்த லூப்பெல்லாம் இருக்குனால தான் எங்களால் பேச முடியும் தெரியுமா. இல்லை என் மேலே டெஃபமேஷன் போட சொல்லுங்களேன், என்னதுக்கு கைது பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு பறவையோ மிருகமோ பாம்போ எந்த ஒரு இந்தியாவில் போர்ட்டில் இன்னைக்கு பிடிச்சாலும் அம்மானிக்கிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விலங்குகள் நல ஆர்வலர் முரளி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எந்த சேனல்ஸ்குள்ளே போனாலுமே ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் எங்களுடைய அந்த வெட்டிங்கோட அந்த ப்ரீ செரமனி இப்போ அதை போயிட்டு இருக்கு. இது எங்கே நடக்குதுன்னா ஜாம்நகர், குஜராத்தில் அந்த வன்தாரா அப்படின்ற அந்த பார்க், அவங்களுடைய அந்த ஜுவாலஜிக்கல் பார்க், செக்யூரிட்டி ஜோன், ஹை செக்யூரிட்டி ஜோன். யாருமே அங்கே போக முடியாது, ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் இங்கே இருக்குது, நம்ம இந்தியாவில் யாரெல்லாம் டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இப்போ அங்கே தான் குவிந்திருக்காங்க. இப்போ மீடியாக்களில் எக்ஸ்க்ளூசிவாக ஆனந்த் அம்பானியோட இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பார்க்கை சுற்றி காட்டுறாரு. ஸோ குறிப்பாக எலிஃபண்ட் ரெஸ்கியூ பண்ணி அங்கே இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் எலிஃபண்ட்டுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபுட்டு எல்லாமே அங்கே எக்ஸ்க்ளூசிவாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதுக்கு எதிராக அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு வரீங்க. சொல்லுங்கள் சார், வன்தாரான் பார்க், அந்த ஜுவாலஜிக்கல் பார்க், அது எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி சார்? அது 2013-14 கட்டத்தில் மேனகா காந்தி அம்மையார் இந்த ஜூவில் இருக்க மிருகங்களெல்லாம் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க டெல்லியில் இருந்துக்கிட்டு இதே சில்மிஷன் தான், ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, MOEFயோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் போட்டு எப்படியாவது இதெல்லாம் கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக அழிக்கிறது தான் அந்த அம்மாவுக்கு வேலை. இதுக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரும், பீட்டா, ஹியூமன் சொசைட்டி, இவங்களாம் அவங்க அம்மாவுக்கு பயங்கர சப்போர்ட்டு. ப்ளஸ் அந்த அம்மாவுக்கும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு கோயில் யானையெல்லாம் தடை பண்ணிட்டா உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் தரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக முனைப்போடு அந்த அம்மா 10-20 காலம் 20 வருஷம் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல் டைமாக. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரேம்போ சர்க்கஸ்னு பாம்பேயில் ஒரு 3 யானை இருக்குது, அதை யானையை ஜூக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க பார்க்குறாங்க. நிறையா புலி சிங்கம்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, திருப்பதி ஜூக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பினா அதெல்லாம் ஒரே வருஷத்தில் எல்லாம் கூட்டி வளர்த்தது கையால் எல்லாம் செத்து போயிடுச்சு. யானைகளை மட்டும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், புலி சிங்கத்தை அப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லாத்தோடையும் பழகாதது. ஸோ யானையை மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே காப்பகம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் காப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பார்ட் டைம் அவங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த மேனகா காந்தி அந்த எலிட்டிஸ்டில் அந்த எலிட் குரூப்லலாம் அவங்களுக்கு நல்லா தின்னுட்டு வேலை வெட்டி இல்லை. ஸோ அதனால் அந்த நாயை காப்போம்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு காமெடி பண்ணிட்டு, ஸோ நாய் காப்பத்துலேருந்து அடுத்து கிராஜுவேட் ஆகி எலிஃபண்ட் காப்பகம் வைக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வராங்க. ஸோ இவர் ரேம்போ சர்க்கஸ் அந்த யானைகளை கேட்குறாங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வச்சு போகிறோம். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஜாம்நகரில் போய் ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டுறாரு. அது ஆக்சுவலாக அங்கே ஒரு சின்ன பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. ஸோ இந்த யானைகள் சர்க்கஸில் ரொம்ப நாள் 3 யானை ஒன்றா எப்பயுமே ஒன்றா தெரியும், அழகாக நல்லா என்பாமன் எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்புகிறார். ஜாம்நகரில் அங்கே என்ன சார் இருந்துச்சு, அங்கே கொண்டு விட்டது? ஜாம்நகரில் ரிஃபைனரி, யார் ரிலையன்ஸோட ரிஃபைனரி அங்கே இருக்குது, ஃபுல்லாக கெமிக்கல்ஸ், அவங்க அந்த டெக்ஸ்டைல் தானே பண்ணுறாங்க. அது அங்கே ஒரு இடம் இருக்குது, அதில் பக்கத்தில் இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அங்கே வரைக்கும் நல்லா இருக்குது முரளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பார். அப்படியான கொஞ்ச நாள் ஆச்சு, அப்படி பார்த்தா நிறைய யானைகள் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நார்த் ஈஸ்ட்லேருந்தெல்லாம் யானைகள் மூவ் ஆகுது முரளி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரெண்டாவது கட்டம். கட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேனகா காந்தி அம்மையார் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோயில் யானைகளையும் தனியார் யானைகளையும் அப்புறப்படுத்துகிறாங்க.
கொடுமைப்படுத்துறான்னு கேஸ் போட்டு கோர்ட்டுகளும் புரிஞ்சு நம்பிடுது. ஏன்னு கேட்டால் இவங்க சும்மா போகிறதில்ல. போவேல ஒரு 4 சீனியர் கவுன்சிலர் கூப்பிட்டு போய் நிற்க வச்சோன்னே அவன் யானை ஓனர் என்ன பண்ணுவான், ஆனால் சண்டை போட முடியாது, யானையை எடுத்து கொடுமைப்படுத்துகிறான், செயின் போட்டால் யானை கொடுமைப்படுத்துகிறான், என்ன யானைக்கு சின்னதாக ஏதாவது இங்கே ஒரு வடு இருந்தால் கொடுமைப்படுத்துகிறான். வனத்தில் இருக்க யானை வந்து இன்றைக்கி வந்து ஆவரேஜாக 30-40 வருஷம் தான் வாழுது. தனியாரில் இருக்க யானைகள்லாம் 60-70 வருஷம் வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்க யானைகளை பொய் கேஸ் போட்டு வயசான யானைகளை ஏமாற்றி புடுங்கி மத்ராவில் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த இடம் பேர் வந்து வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ். என்ன அப்போ நான் வந்து அதை எனக்கு வந்து இதாக படல, எனக்கு தெரியாது. பின்னாடி யார் என்ஜிஓஸ் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜிஓ வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ் ஒரு என்ஜிஓ. எல்லாம் மேனகா காந்தி ஃப்ரெண்ட்ஸ் தான். கார்த்திக் சத்யநாராயணா, கீதா சேஷமணி அவங்க தான் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ இதில் இன்வால்வ் ஆகிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரளாவுக்கு போகிற மாடெல்லாம் நிறுத்திக்கிட்டு இருப்பேன். இந்த ட்ரக்கெல்லாம் நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 3000 மாடுகள் காப்பாற்றிருக்கோம். கேரளா கசாப்பு அது கேஸ் போட்டு அதில் நிறுத்தி, ஏன்னா ஒழுங்காக கொண்டு போக மாட்டாங்க, ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது ஓரளவுக்கு மேலே பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, வைக்கிற இடம் இல்லை. பாதி வந்து அதில் வந்து எல்லாம் அந்த அடிமாடை கொண்டு போய் வச்சு என்ன சோறு போட்டு என்ன பாலும் கிடைக்காது, எல்லாம் வேலையும் பண்ண முடியாது. ஸோ அது சஸ்டைனபிள் இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக விட்டோம். அதை பண்ணுறதே நிறுத்திட்டோம். அதுக்கு போய் எங்கேயா கசாப்பாயி வேணால் சாப்பிட்டோம் அப்படின்னு. அந்த நேரம் தான் மரக்காணத்தில் வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு காஞ்சி மடத்துலேருந்து 3 யானைகளை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த யானைகளை கொண்டு போகையில் யானைங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது. கோயிலில் மரத்தை விட்டு அடித்து ரத்தம் சொட்ட கொண்டு போவாங்க. அந்த யானை பாகன் அங்கே இருந்தவர் இறந்துருவார். அந்த யானை பாகனோட இருந்த அந்த லேடி, அந்த பொண்ணு, அவங்க ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்களை ஏமாற்றி அனுப்பிட்டு யானையை தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாராஜன் ஒருத்தவங்க, அவங்க எக்ஸ்ஆர்எஸ்எஸ். அப்புறம் வந்து சுப்பர்ணா கங்குலி, இங்கே பெங்களூர் சேர்ந்தவங்க, மேனகா காந்தி ஃப்ரெண்ட், எல்லாம் மேனகா காந்தி தோஸ்த் தான்லாம். அப்புறம் இங்கே சுப்ரஜா தாரணி இந்த டேர்ட்டில்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த யானையை தூக்குறாங்க. அதில் நந்திதா ஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னி கிருஷ்ணாங்கிற ப்ளூ கிராஸ் சின்னி கிருஷ்ணா இருக்கார்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ அவர் வந்து ஏடபிள்யூபிஏல இருக்கார். அவருக்கும் மேனகா காந்தி தான் ஏடபிள்யூஏல போட்டது. ஸோ எல்லா வேலையும் அவங்க கையாள் மாதிரி பண்ணிடுவார். ஸோ அவர் லெட்டர் அனுப்பி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு ஏமாற்றி காஞ்சி மடத்தில் இருக்க அந்த பெரியவா சின்னவா இருப்பாங்களா, அந்த பெரியவா பிடிச்சி மிரட்டி, ஏற்கனவே சங்கராமன் கொலை வழக்கெல்லாம் இருக்குது, நீ உள்ளே போயிடுவேன், இது இன்னும் அசிங்கப்படுத்திடுவோம், யானையை நீ கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவோம். அவர் பயந்துக்கிட்டு யானையை கொடுத்துட்றாரு. அப்போ தான் அந்த யானை பாகச்சிக்கு தெரியாமல் அவளை எங்கேயும் அனுப்பிட்டு நைட்டாக யானையை கடத்துறாங்க. அந்த அம்மா கடைசியில் வந்துட்டு அந்த யானை பேரை சொல்லி கூப்பிடுதணுமோ அந்த டக்குன்னு அந்த யானை பயந்து என்ன பண்ணுது, லாரியை உடச்சிக்கிட்டு குதிச்சிருது. அடிப்பட்டு ரத்தம் ஊற்றுது யானை. அதை பார்த்தோன்னே எப்படா நீ யானை வந்து யானை உண்மையிலே கொடுமைப்படுத்திருக்கான், எடுத்துகிட்டு போனால் ஜாலியாக தானே போகணும், ஐயோ தப்பிச்சு போகிற மாதிரி, அது என்னன்னா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கும். அது எப்படி யானை வந்து அடித்து துன்புறுத்தி ரத்தத்தோட போகிறான்னா எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. நான் அப்புறம் ரிசர்ச் பண்ணுறேன் என்ன ஆச்சு இது முன்னாடி. அப்போ தான் தெரியுது உங்களுடைய சதிவலை. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, அந்த கும்பலில் இருந்து ஒருத்தர் வந்து முரளி என்ன மாதிரி இவங்க யானையை கொடுமைப்படுத்திட்டாங்க, நானும் தெரியாமல் இவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் கடைசியில் இவங்க இன்டென்ஷனை பார்த்தா கல்ச்சர் அட்டாக் பண்ணுறானுங்க, ஹிந்து டெம்பிள்ஸ் அட்டாக் பண்ணுறானுங்க, இதுதான் இவங்களோட மோட்டிவ் அப்படிங்கலாம். சார் இது எப்படி ஜாம்நகரில் கொண்டு போயிட்டு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த ஸ்டெப் வரும். இது ஃபஸ்ட்டு கதை இங்கே ஆரம்பிச்சு கொண்டு போனால் என்ன பண்ண, நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறேன் 2019. 16 போன யானை 3 வருஷமாக நான் எவனையோ மீட் பண்ணுறேன், நிறைய பேர் வரானுங்க, ஹெல்ப் பண்ணுறேன். சுப்பிரமணிய சாமி பிஎன் ஒருத்தன் வரான், அவனையும் கூப்பிட்டு போய் மீட் பண்ணுறேன், காஞ்சி மடத்தில் மீட் பண்ணுறேன், இந்த எடுக்கிறோம் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, இவனும் எடுக்கலை. கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்டுக்கு போனால் 6 மாதத்தில் கோர்ட்டில் ஆர்டர் தீர்ப்பாகுது, யானை எடுங்கடா அப்படின்னு சொல்லி சத்யநாராயணன் சொல்லி ஜட்ஜ் இருந்தார். அவருக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யானை இவங்க என்ன கொண்டு போயிருக்காங்க, மரக்காணத்தை கொண்டு போய் வச்சுட்டு வெள்ளக்காரன்ட்ட காமிச்சிட்டு இந்து கோயில்கள் கொடூரமானவை, இந்துக்கள் கொடூரமானவர்கள், யானையை கொடுமைப்படுத்தி நான் காப்பாற்றிட்டோம் சொல்லி டொனேஷன் வாங்கிட்டு இருக்கானுங்க. யானை ஆசீர்வாதம் கொடுத்து யானையை துதிக்க வச்சு 10 ரூபா வாங்கினா அதை பிச்சைன்னு சொன்னவனுங்க அங்கே போயிட்டு டாலரில் வாங்கிட்டு இருக்கானுங்க கோடிக்கணக்கில். அதுவும் கோர்ட்டுக்கு தெரிய வந்தோன்னே கோர்ட் யானையை தூக்குங்க அப்படின்னு தூக்கி இங்கே வந்துருச்சு எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அப்போ வந்து அதில் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும்னு எனக்கு எல்லா விஷயத்தையும் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ் மத்ரான்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறேன். அவனுக்கு என்ன கனெக்ஷன்னா கடைசியில் மேனகா காந்தி தான். எல்லாம் மேனகா காந்தி பிளஸிங்கோட தான் நடக்குது. ஸோ இங்கே மரக்காணத்தில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா WRRC, இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து செஞ்சவங்க சுப்ரஜா தானே, அவங்க லோக்கல் சென்னை. ஸோ அந்த சுப்ரஜா இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா ஓகே, இது அவங்களுக்கு பார்த்தா இவங்களெல்லாம் ஒரு கனெக்ஷன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த யானை திருடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேனகா காந்தி பேர் இந்த நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க என்ஜிஓக்கெல்லாம் FCRA நம்பர் வாங்க. FCRA தான் ஃபாரின் கரன்சி கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாலர் வருது, என்ஜிஓஸ்லேருந்து வெளியேருந்து காசுலாம் வருது. அது எடுத்து பார்க்கல தான் தெரியுது, ஒரு 5 வருஷ காலத்தில் வருஷத்துக்கு 100 கோடிக்கிட்ட வருது. இதெல்லாம் FCRA மூலமாக. ஸோ அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவனை வந்து நான் நோண்டி விடுறேன். யார் இந்த மத்ராவில் இருக்கணும், இவனும் இல்லீகல், RTI போடுறதுக்கு அவன் இல்லீகல் அப்படின்னா அவன் FCRA பிளாக் பண்ணுறேன். அவனால என்ன பண்ணுன்னு தெரியல எங்களுக்கு.
ஏன்னா 20 யானை வச்சுருக்கான். அது தவிர நிறையா கரடிகளை திருடி வச்சுருக்கான். கரடிகள் இந்த ஸ்லாத் பியர் கொடுமைப்படுத்துறாங்க சொல்லிட்டு இந்த வித்தை காட்டுவாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் காப்பாற்றுறேன்னு அதில் இனப்பெருக்கம் பண்ணாமல் அதில் ஒழுங்காக வைக்காமல் அது அந்த இனமே அழிஞ்சிருச்சு இன்னைக்கு. அது வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். காசு நிறையா வருது ஃபாரின்ல வந்து. ஹாலிவுட் வரைக்கும் லிங்க் வச்சுருக்கான். ஹாலிவுட்டில் போய் கேம்பெயின் பண்ணுறான், இந்தியன்ஸை பார்பரிக் அண்ட் குரோல்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அந்த கேஸ் மூலமாக யானையை காப்பாற்றான் பார்த்தீங்க, கையகப்படுத்துறனால அந்த யானை விட்டு பெல்லு செயின்லாம் கொண்டு போய் அங்கே போய் ஆக்ஷன் பண்ணுறான் ஹாலிவுட்டில் உட்காந்துக்கிட்டு. அது கேஸ் ப்ராப்பர்ட்டி, கேஸுக்கு சம்மந்தமானது. அதை கொண்டு போய் ஸ்மகிள் பண்ணி கொண்டு போய் அங்கே பண்ணுறான். இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவும் அவன் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது. என்ன பண்ணுறது இல்லை அவங்களுக்கு. முரளி எங்கே போனாலும் லாக் பண்ணுறான், கீழே அங்கே மூட்டாங்கன்னா நம்மளை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளே மூடிடுவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. மேனகா காந்தி இந்த கார்த்திக் சத்யநாராயணா, கீதா சேஸ்மின்லாம் உட்காந்து பிளான் பண்ணி தான் இவர் மாட்டுறாரு. யார்? அனந்த் அம்பானி. வலிக்கு வந்து இந்த பக்ரீதுக்கு ஒரு ஆடு மாதிரி வராரு. அவர் அந்த வீகனிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது லெதர் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த யானையெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சைல்ட்ஹுட்லேருந்து அனிமல்ஸ் மேலே ஒரு தனி இருந்திருக்கு. அதோட சேர்த்து இந்த வீகனிசமில் கொண்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதில் கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் மாமிசம் சாப்பிட்ற தப்பு, பெல்ட் போடுற தப்பு, ஷூ போடுற தப்பு அப்படின்னு ஒரு வருஷம் பால் குடி கூட அந்த மாதிரி ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. சைக்கிக் கும்பல். அது உண்மையிலேயே உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறோம். இப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் தி டைரக்டர். எஸ். இவர் எப்படி சார் பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போய், ஏன்னா இவரோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சின்ன பையன் அவர் அவங்க அப்போ 5 வருஷமா நடந்ததுக்கு என்ன வயசாச்சு, நான் யானையெல்லாம் காப்பாற்ற போகிறோன்னா அவன் ரொம்ப குஷியாகி சரி வாங்கன்னு ஆரம்பிக்கிறார். சார் இப்போ வந்தாராவை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பேசுவோம் சார். அதான் வந்துடுறேன். இங்கே தான் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாரு, யானையை எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு தவறு, யானையை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒன்று, ஒரே விஷயமாக தான் இப்போதைக்கு யானையை வாங்க முடியும். அதாவது நீங்கள் யானை வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து எழுதி கொடுக்கலாம், எனக்கு இந்த யானை எல்லாம் எத்தனை குடும்பத்தில் இருந்துச்சு, நான் அதை வந்து அம்பானிக்கு எழுதி கொடுக்குறேன்னு. எத்தனை பேர் எழுதி கொடுத்தாங்க? 200 யானை வச்சுருக்காரு. 200 பேர் எழுதி கொடுத்தாங்களா? இல்லை. எல்லாமே அவர் சொல்கிறது வந்து எல்லாமே ரெஸ்கியூ பண்ண யானைகள் தான் சொல்கிறார். ரெஸ்கியூனா எப்படி சார்? கோர்ட்டுக்கு போக சார் ரெஸ்கியூ பண்ணுவீங்க? ஆர்த்ரைட்டிஸ்ன்றாரு. ஆர்த்ரைட்டிஸ் யானைகள் மூட்டு இருந்திருக்கு, எல்லாம் இருக்கும், மூட்டு வலி எல்லா யானையும் இருக்கும். ஆக்சிடென்ட் ஆன யானை 50 வயசுக்கு மேலே போனால் அவங்களால பராமரிக்க முடியல. 50 வயசுக்கு மேலே போனால் எனக்கும் ஆர்த்ரைட்டிஸ் வரும், உங்களுக்கும் வரும். உங்களுக்கு பிளைண்ட்னஸ், கண்ணுக்கு தெரியாமல் போகலாம், காது கேட்காமல் போகலாம், எல்லா வியாதியும் வரும். ரெஸ்கியூக்கு மீனிங் என்ன? ரெஸ்கியூனா உண்மையிலே அனாதையாக கிடக்கிறத நீங்கள் போய் காப்பாற்றிட்டு வரலாம். இவருடைய ரெஸ்கியூ எப்படி நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு யானைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பொய்யா 2 ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவங்க 4 பெரிய சாக்கியத்தை வைக்கிறாங்க, அவன் ஏமாந்து கொடுத்துட்றான். அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்டை கூப்பிட்டு வராங்க. அவனும் மேனகா காந்தியெலாம் சதி செஞ்சு எப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு போய், இது ஏற்கனவே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு ஏதோ கேஸில். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அந்த யானையை கொடுமைப்படுத்துறாங்கன்னு. அனிமல் வெல்ஃபேர் போர்டை வந்து கொண்டாந்துருவாங்க, கேஸ் போடுவானுங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்டை ரெஸ்பாண்டாக கொண்டாடுவாங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்டில் சின்னி கிருஷ்ணா சொந்தம் எல்லாம் இருப்பாங்க, மேனகா காந்தி விட்டு. இந்த பக்கம் பீட்டாவை அவன் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மிருகம் பாதிக்கப்படுகிறதா, நான் வந்து பீட்டாவை கூப்பிட்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறேன், பீட்டாவை கூப்பிட்டு. எல்லாமே ஒன்றா தான், அவங்க எல்லாமே கையோட எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. பீட்டாக்காரன் வந்து ரிப்போர்ட் எழுது என்ன எழுதுவான், நான் வேணால் காமிக்கிறேன், காஞ்சி மரத்துக்கு யானைகளுக்கு பீட்டாக்காரன் தான் ரிப்போர்ட் எழுதுனான். சரியா? ஆமாம், அந்த யானையை கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்க 4, 5, 10 பேரும் பீட்டா, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவன், மிருக நலவாரியம், மேனகா காந்தி 4 பேரும் பரிமாறிக்கொண்ட இமெயிலே இருக்கும் நம்மள்கிட்ட. ஃபாரின்லேருந்துலாம் விலங்குகள் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்களே, அது எப்படி சார் முடியும்? இப்போ இந்தியாவில் நீங்கள் சொல்கிறீங்க ரீசன் இல்லை, முடிச்சிடும், அதை தனியாக பார்ப்போம். இது இந்தியா ஃபஸ்ட்டு யானையை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம மற்ற மிருகங்கள் எப்படி வந்துச்சுன்னா அதையும் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து முடிச்சிட்டாங்களா? ஸோ இந்த யானையை மூவ் பண்ணுறாரு. நிறைய யானைகள் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண, கிட்டத்தட்ட அபகரித்து கொண்டு போகிறாங்க. அவருக்கு அந்த சூதுவாதே புரிய மாட்டேங்குது. 2வது என்ன பண்ணுறாரு, இந்த நம்ம முதுமலை ஆனமலை யானை இருக்குல்ல, அந்த மாதிரி யானைகளை அந்தந்த கவர்மெண்ட்டோட பேசி, கவர்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஊர் தவறு எடுத்துங்க. நேற்று ஒரு யானை செத்துச்சு. அது ஏன் செத்துச்சுன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யானைக்கு வைத்தியரே கிடையாது. இவங்க அனிமல் ஹஸ்பண்டரியில் தான் வைத்தியரை கூப்பிட்டு வராங்க, மிருகநல இந்த கால்நடை அமைச்சகத்துலேருந்து. ஏன் இவங்களே வைக்கல? ஸோ இவங்களுக்கு என்னென்னா செலவாகுது, என்ன அதில் வருமானம் கிடையாது. சந்தன மரத்தை வெட்டி விற்றா வருமானம், உள்ளே வந்து மைனிங் பண்ணால் வருமானம். அதுதான் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுதே தவிர மிருகங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இதே கிடையாது. ஸோ என்ன ஆகுது, அம்பானி வந்து இந்த யானை நம்ம ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் 63 இருக்குது, இந்த யாருமே கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த யானையை வந்து இந்த லோக்கல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கைவிட்டு வழங்கப்படுகிறது. குஜராத் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைவிட்டு வழங்கப்படுகிறது. மத்தியில் மோடி அரசு அங்கேருந்து சைன் பண்ணுது, எடுத்துகிட்டு போங்க யானைன்னு, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. நான் ஆர்டிஐ போட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிஐ 2020 மலுப்புது. 2021 ஆர்டிஐயில் ஆமாம் இவர் ராதேகிருஷ்ணா, 2வது ரிலையன்ஸ் க்ரீன் ஜூன், 2க்கும் 38H லைசன்ஸ் கிடையாது. 38H லைசன்ஸ் தான் ஜூ. 2020 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரிலையன்ஸ் போயிட்டு ஒரு டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும்.
ரிப்போர்ட்டை வாங்கி படிச்சுட்டு உனக்கு 1 இயர் டைம் கொடுக்குறேன், 18 மந்த்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வருவோம். எல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் உங்களுக்கு ஜூ கொடுத்துருவோம். ஸோ நான் 2021 நான் போடையில் அவர்கிட்ட இதே கிடையாது. 100 யானை நிற்கிது அவர்கிட்ட. ஸோ அந்த அத்தனை யானைகளும் இல்லீகல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ என்ன பண்ணுறாங்க, 2019 இது அம்பலப்படுத்துகிறேன். அம்பலப்படுத்தினோன்னே ஃபஸ்ட்டு வந்து என்னை ரீச் அவுட் பண்ணுறாங்க. இங்கே அவர் ரிலையன்ஸுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேருந்து என்ன கைவிட்டு வழங்கப்படுறாங்க, காசு கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னா பண்ணுறது தவறு. இது இப்போ சார் 2000 பேண்டமிக் பிகினிங்கில் நான் சொல்கிறேன், சாரி எனக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது சார், நான் வந்து யானைகளுக்கு ஒரு அதே கடவுள் மாதிரி ஃபஸ்ட்டு கணேஷா அதுக்கு ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கேன். நீ பண்ணுறது தவறு. உண்மையிலே அடிபட்டு வியாதியோட இருந்துச்சுன்னா நானே உனக்கு அனுப்பி விடுவேன், நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா. நீ அப்படி பண்ணல. நீ இருக்கிற யானையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க. 100 யானை நீ சேர்த்துருக்கன்னா எனக்கு இந்த யானைகள்லாம் எப்போ வந்துச்சுன்னா மேனகா காந்தி அந்த வைல்ட் லைஃப் அசோசியேஷன் சேர்ந்து தான் உனக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் நான் கடைசியாக கொடுக்குறேன். இதெல்லாம் வந்தனால இந்த நாள் நீ வந்து இந்த யானைகள்லாம் திருடப்பட்டது, இல்லீகலாக கொண்டு போயிருக்கேன். நான் உன்னை விட மாட்டேன். எல்லா யானையும் ரிட்டர்ன் பண்ணிடு. எதாவது வயசான யானைகள் வேணான்னு சொல்கிறாங்களோ, என்னால் பராமரிக்க முடியல, வயசாகிடுச்சு, எனக்கு வேலை பண்ணல, யானையில் சம்பாத்தியம் வரல அப்படின்னு சொல்கிறலாம் யானையில் கொண்டு போய் வச்சு பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த மாதிரி யானையில் வச்சு பண்ணிக்கோ. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, 5 ஹைகோர்ட்டில் இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு இடத்துல ஒரு கேஸ் வருது. 1000 முதலைகளை சென்னை க்ராக்கடைல் பேங்க்லேருந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறாரு, இதுகளை அனுப்பக்கூடாதுன்னு. அதே மாதிரி கர்நாடகாவில் மைசூரில் வந்து ஒரு சர்க்கஸ் யானை 3 இருந்துச்சு மைசூர் பேலஸில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களால் 4 யானை இருந்துச்சு, 4 பராமரிக்க முடியாது, 1 வச்சு பறச்சிக்கிறோம், மற்ற 3 எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டான். அவன் பைத்தியக்காரன். 4 ஒன்றா இருந்த யானை, ஒரே தான் போனாலும் பரவாயில்ல, 1 வச்சுக்குவாங்களாம், 3 கொடுத்துட்றாங்களாம். அந்த 3 யானையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ரிலையன்ஸுக்கு. அப்போ அதுக்கு எகேன்ஸ்டாக ஒரு கேஸ் போடப்படுது கர்நாடகா ஹைகோர்ட்டில். அப்புறம் அதே மாதிரி அஸ்ஸாம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடப்படுது, இல்லை அந்த யானைகளை அனுப்பக்கூடாது அப்படின்னு. குஜராத்தில் வந்து ஒருத்தன் கேஸ் போடுறான், இல்லை இவங்க சட்டவிரோதம், இவங்க இந்த மாதிரி ஜூ ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. இந்த கேஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 20, 21, 22 இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்டு முடிப்படுது. நான் என்னோட பேசிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் போடப்பட்ட கேஸ் தான் எல்லாமே. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து தீர்ப்பு எப்படின்னா சாதகமாக வருது, ரிலையன்ஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. அவன் சட்டவிரோதமான இடம், அவனுக்கு லைசன்ஸே கிடையாது, எப்படி அவன்கிட்ட அனுப்பலான்னு நீதிமன்றம் சொல்லணும்னு உள்ளே போய் ஒவ்வொரு கேஸையும் படித்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, MOF எல்லாத்துக்கும் கையூட்டு வழங்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா அவங்க வந்து அனுமதிக்க முடியாது. இது எல்லாமே வந்து இவங்களே போட்ட கேஸ், ரிலையன்ஸு பினாமியை வச்சு அவங்களே போட்ட கேஸு. அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் காசை கொடுத்து கோர்ட்டில் வந்து ரிலையன்ஸ் நல்லவங்கன்னு சொல்ல வச்சு 5 கேஸில் அவன் நல்லவன் தீர்ப்பாகுது. இந்த கல்யாணமும் அப்படி தான், நல்லவன் தீர்ப்பானோம். இத்தனை வீடியோ வருதுன்னு கேட்குறீங்களே, அதே தான் இங்கே பண்ணுறான். இந்த நல்லவன் தீர்ப்பானோன்னே இந்த கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் கர்நாடகாவில் சொன்னால அந்த கேஸ் போடுறாரு. இந்த 5 கேஸையும் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வேறு போடுறாரு. அவர் ஆக்டிவிஸ்ட். அவர் பேர் என்ன தெரியுமா, MURLY. என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லி, டேய் நீ தானே கேஸ் போட்ட மாதிரி தோற்று போயிட்டே அப்படின்னு. என்னடா முரளின்னு போட்டிருக்கான், MURLY. ஓகே, ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க அட்ரஸ் கூட இருக்காது. அவன் என்ன பண்ண அப்பீல் போடுறான். அந்த அப்பீலில் என்ன ஆகுதுன்னா திரிபுரா கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கான். அந்த திரிபுரா கோர்ட்டில் அவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான். என்ன அந்த கையூட்டு வழங்கப்பட்டு தான் அந்த தீர்ப்பும் வாங்க. அந்த கோர்ட்டில் ஜட்ஜி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யானைகள்லாம் ரிலையன்ஸுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி எந்த தடையும் இருக்கக்கூடாது, என்ன உன் வேலை வந்து யானை போகலாமா வேணாமான்னு கேட்டது, நீ கொடுக்க வேண்டிய தீர்ப்பு போகலாம் வேணாம், என்ன இந்த தடையே இருக்கக்கூடாது. இதனால் நான் ஒரு ஹை பவர் கமிட்டி உருவாக்குகிறேன். ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்களுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் வைல்ட் லைஃபு, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, யார் இந்த இலீகல்னு சொன்னானோ ரிலையன்ஸு அவனையும் எல்லாம் இருக்கான். அப்புறம் லோக்கல் ஃபாரஸ்ட் இவங்களை வச்சு ஒரு குழு அமைச்சு இந்த குழு இனிமேல் நிர்ணயிக்கும் நார்த் ஈஸ்டர்ன், அதாவது அஸ்ஸாமு, திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து யானைகள் போகலாமா வேணாமா குஜராத்துக்குன்னு கமிட்டியை போட்டோம். இந்த கமிட்டியை கொண்டாந்து என்ன பண்ணுறானுங்க சுப்ரீம் கோர்ட்டில் நமது தலைமை நீதியரசரை அவருக்கும் கதையை சொல்லி என்ன பண்ணிடுறானுங்க, அவர் வந்து ஆர்டர் போடுறாரு. இது எதுக்கு இவ்வளோ புனிதமான விஷயம், அவர் இந்த ஆர்டர் போட்டு 3 மாதம் கழித்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு சபரிமலாலாம் லோக்கல் சென்டிமெண்ட்டு, நீங்கள் அந்த ஹைகோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கன்னு சொன்னவர் இதில் எப்படி தீர்ப்பு கொடுக்குறான்னா இது புனிதமான விஷயம், இந்தியா முழுக்க அவங்க பண்ணலான்னு. யார் இதில் இருக்க 5 பேரில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஃபாரஸ்ட், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் வைல்ட் லைஃபு, 3வது வந்து ரிட்டையர்டு ஜட்ஜி. இவங்கெல்லாம் யானை வளர்த்துருக்காங்களா, இல்லை யானை டாக்டரா, இல்லை யானை பாகனா, எதுவுமே கிடையாது.
டெல்லியில் இருந்துக்கிட்டு கேரளாவில் இருக்க யானை ஒன்று இப்போ தூக்க போகிறாங்க பிரசாத் சொல்லி நான் நிறுத்தி வச்சுருக்கேன் சண்டை போட்டு. இதுக்கப்புறம் பார்க்குறாங்க, ஆஹா கண்டுபிடிச்சிட்டான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓதிட்டான், பல இடங்களில் சொல்லிட்டான். ஸோ அவர் கல்யாணம் வந்து நடத்த வேண்டிய இந்த ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் இதை வந்து வன்தாரா ஆக்கக்கூடாதுன்னு தான் ஓவர் நைட் டிசைட் பண்ணி இந்த வன்தாராக்கு ஆக்கி இந்த பாப்புலாரிட்டி. நீங்கள் சொன்னீங்க இந்த யானைகள்லாம் வந்து சட்டவிரோதமாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த வன்தாராவில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யானைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முல்தானி மட்டி வந்து மண்ணு மாதிரி கொட்டி வச்சு அங்கே வந்து அதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்காங்க. நான் அதை எதிர்க்கவே இல்லை. பணம் இருக்குது சார் அவன்கிட்ட, அவன் பணம் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் யானையை வைப்பாங்க. செய்வதை சட்டத்தை மீறி பண்ணிட்டு நான் யானையை கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறேன்னா தவறு. சரி, எனக்கு லீகலாக எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் இன்டர்வியூலேயே சொல்கிறாரு. ஆனந்தமணி நான் உட்காந்துருக்கேன். குஜராத் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஐ போட்டது இது வரைக்கும் வரல. அஸ்ஸாமை வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போயிட்டு 2 அப்பீல் முடிஞ்சு இன்ஃபர்மேஷன் கமிஷனு அஸ்ஸாம்லேருந்து கடைசியாக மைக்ரோ சிப்போட இத்தனை யானைகள் இங்கே இருந்து ரிலையன்ஸுக்கு போயிருக்குன்னு அஸ்ஸாம்காரன் கொடுத்தான். குஜராத் இஸ் நைட் மேர். குஜராத்ல என்ன நடக்குது? கொடுக்குறவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ அதை கொண்டு போய் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா சார்? இப்போ வந்து பார்த்துக்க முடியல, இல்ல என்னால் வந்து பராமரிக்க முடியல. லைசன்ஸ் வாங்கும். நீ வந்து யானையை வச்சுட்டு அப்புறம் லைசன்ஸ் வாங்க முடியாது, அது சட்டவிரோதம். முதல்ல லைசன்ஸ் வாங்கு, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடு, எல்லா அப்ரூவலும் வாங்கு, அனைத்து அலுவலகங்களிலும் அப்ரூவல் வாங்கு, அதுக்கப்புறம் நீ கொண்டு போ, பிரச்சனை கிடையாது. கொடுத்துருக்காங்கன்னா கொண்டு போ, நீ வாங்கிட்டு போறலாம். இப்போ கூட திருப்பூராலேருந்து வாங்கிடு. நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அஸ்ஸாமில், எப்படி ரெஸ்கியூன்னு சொல்கிறாரு, இங்கேருந்து யானைகள் திருடிக்கு தானே போனார் அப்படின்னு. அஸ்ஸாம்லேருந்து யானைகளை காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஏஜென்ட் இருக்கான், அபிதோனுமோ ஏஜென்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் யானை விற்கிறது. இந்த லூப்பெல்லாம் இருக்கனால தான் எங்களால் பேச முடியும் தைரியமா. இல்லை என் மேலே டெஃபமேஷன் போட சொல்லுங்களேன், என்னதுக்கு கைது பண்ணி பண்ணுவாங்க. சரி சரி, ஃபாரின் குஜராத்தில் என்ன பண்ணுவாங்க, இங்கே பண்ண முடியாது. சொல்லுங்க. ஃபாரின்லேருந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க. சரி, ஓகே. ஃபாரின்லேருந்து வரல சார் எதுவுமே. ஃபாரின்லேருந்து வந்து திருடு, அது பெரிய திருடு, அது அப்புறம் வருவானா. ஃபர்ஸ்ட் நம்ம யானையை முடிச்சிடுவோம், இந்திய பிரச்சனையை இப்போ முடிப்போம். இந்தியாவிலேருந்து இது 1000 crocodile போயிருக்கு, அதுவும் இந்திய பிரச்சனை. அதுவும் சொல்லியிருக்காரு, அதுவும் வந்து பராமரிக்க முடியாமல் அங்கே கஷ்டப்பட்டு தான் கொண்டாந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து சொல்றாரு சார், பிரைவேட் பிளேஸ்ல, ஜூல, எல்லா இடத்துலையும் ரொம்ப சிரமப்பட்டு அவங்களால வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம அந்த மாதிரி சிரமப்பட்டிருக்க விலங்குகளை மட்டும் தான் நான் இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டாந்து வச்சு இங்கே வேர்ல்ட்ல 1000 நாய் இருக்க கொண்டு போய் வச்சுக்க. நாயெல்லாம் அவதிப்படுதா தெருவில் சொறி பிடிச்சி நிற்கிதா? சென்னையில் எத்தனை நாய் சொறி பிடிச்சி கால் உடஞ்சி கண்ணது, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுக்க. யார் வேணாண்ணா? ஏன் இதை எடுத்துகிட்டு போகல? நீ ஏன் வனவிலங்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிற? சிங்கம் புலியை மட்டும் எடுத்துகிட்டு போக. கருஞ்சிறுத்தை வனத்திலே வந்து 3000 கூட கிடையாது நினைக்கிறேன். இவர் 300 வச்சிருக்காரு உள்ள. எங்கேருந்து எடுத்துகிட்டு போனார்? சென்னையில் இந்த ஸ்டார் டாட்டாய்ஸ் இருக்குல்ல, இது பயங்கரமாக ஸ்மகிள் பண்ணுவாங்க, அடிக்கடி பிடிப்பாங்கல்ல ஏர்போர்ட்ஸில். இப்போயும் அதிகமாக நியூஸ் வர்றதில்ல தெரியுமா? இப்போயும் பிடிக்கிறாங்க. ஏன் வர்றதில்ல? பிடிச்சோன்னே அம்பானி வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். நீங்கள் எந்த ஒரு பறவையோ மிருகமோ பாம்போ எந்த ஒரு இந்தியாவில் போர்ட்டில் இன்றைக்கி பிடிச்சாலும் அம்பானிக்கிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது. ஃபாரின் பேர்ட் அனிமல், எக்ஸாட்டிக் அனிமலும் பர்வேஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீ ரெஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளோதான். வெளிநாட்டிலிருந்து அத்தனை மிருகங்கள் இந்தியாவுக்குள் கடத்தப்பட்டிருக்கின்றன தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் பாதி வந்து மெட்ராஸ் போர்ட்டில் வந்து இறங்கும், சீ போர்ட்டில். இங்கேருந்து நேராக குஜராத், நடுவில் எந்த செக் போஸ்ட்லையும் செக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி குஜராத்தில் ஹார்பர் இருக்குது, அவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்தில் அவங்களே ஒரு ஏர்ஸ்ட்ரிப் வச்சுருக்காங்க, அங்கேயே வந்து இறங்குது. ஃபாரின் மிருகங்கள் அப்போ இருக்குது. ஒரு அங்கீகாரம் நல்லா வச்சிருக்கு. நான் நல்லா வச்சுக்கிறத பற்றி நான் சண்டை போடவே இல்லை. நீ சட்ட விரோதமாக சட்டப்படி நடந்து ஜக்கூசிலாம் வச்சிருக்காங்க சார், ஸ்பா ஜக்கூசி அதான் சொல்கிறேன், 5 ஸ்டார் லெவலில் வச்சுருக்காங்க சார், தப்பே கிடையாது. இப்போ நேற்று ஒரு யானை சிச்சுன்னு சொன்னேன் எங்கள் சத்தியமங்கலத்தில். இந்த வனத்துறைக்கு வந்து நீ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து நீ அங்கே பண்ணுறத இங்கே பண்ணினா எத்தனை யானைகளை காப்பாற்றலாம்? வன யானைகளை ஏன் ப்ரைவேட் யானைகளை மட்டும் நீ எடுத்துகிட்டு போயிருக்க இது வரைக்கும்? இப்போ எடுத்துகிட்டு போனது எல்லாமே ப்ரைவேட் யானைகள் மட்டும் தான் சார். முக்கால்வாசி ப்ரைவேட் யானை இருக்குது. ஜெய்ப்பூரில் ரைடு, ஒருத்தன் வந்து வாழ்வாதாரம் அவன் சோத்துக்காக வச்சுருந்த யானையை பிடிங்கிட்டு போய் நீ வச்சுருக்க. பீட்டாக்காரனும் மேனாகாந்தியும் சொன்னாங்கன்னு. இது தவிர கேம்பில் இந்த யானையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்க. இன்றைக்கி ஒரிசாக்காரன் தமிழ்நாட்டில் கேட்குறான், எனக்கு கும்கி யானை கொடுங்க, இங்கே யானை வந்து டெய்லி 4 பேரை கொல்லுதுன்னு தமிழ்நாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அவன்கிட்ட இந்த யானையெல்லாம் அனுப்பிட்டாங்க ரிலையன்ஸுக்கு. என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் கும்கி யானை இருக்குது, எல்லா யானையும் அனுப்பிடுவீங்களா? கலீமு, சின்ன தம்பி எல்லாம் அனுப்பிடுவீங்களா? ஒரு யானை சுஜய், நான் ஒரு 4-5 யானை இருக்குது, எல்லா யானையும் அனுப்பிடுவீங்களா ரிலையன்ஸுக்கு? அப்புறம் இங்கே என்ன பண்ணீங்க? மனித யானை மோதல் வரையில் யானையை சுட்டு தான் கொள்ளணும். எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ யானை பாகன்கிற ஒரு கலை, அது தமிழ் மலையாளத்தில் தான், இப்போ கேரளத்தில் தான் இருக்குது. அந்த கலையை நீ அழிக்கிற. ஏன்னா எல்லா யானை பாகன்களும் அங்கே வச்சுருக்க. அந்த யானை பாகன் ஒருத்தன்ட்டே ஃபோன் கிடையாது, கேமரா வச்சு வீடியோ எடுக்க முடியாது, ஜாமஸ் வச்சுருக்க, ஃபோன் கூட பண்ண முடியாது. அவங்க அந்தளவுக்கு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா வெளியே வந்துடும்ல எல்லா கூட்டம். 2 யானை பாகன் செத்துருக்கான்.
2 யானைப்பாகன் செத்துருக்கான். சார் சூன் வந்து 30 யானை செத்துருக்கு. பப்ளிக் வந்து ஜூ திறந்து விட போறேன்னு சொல்லியிருக்காரு சார். யார் வந்துட்டு போற மார்க் ஜுக்கர்பர்க் யானையை வாழ்க்கையில் பார்த்துருக்காரா? வீட்டில் அவர் காட்டில் பார்த்துருப்பாரு, வீடியோவில் பார்த்துருப்பாரு. அவருக்கு யானைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 3 பேர், சல்மான் கான், அமீர் கான், ஷாருக் கான், 3 பேர் வந்து கோமாளி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யானைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யானையை பற்றி என்னைய கூப்பிட சொல்லுங்க, எங்களை கூப்பிட சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேருந்து 4 யானை பாகனையும், கேரளா இருக்க 4 யானை பாகனையும் கூப்பிட சொல்லுங்க. அவன் போய் கார் துப்பிட்டு வருவான். சார் இதை தாண்டி இப்போ நீங்கள் எப்படி யானைகள் வந்து எனக்கு ரொம்ப கணேஷ் மாதிரின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் ஆனந்த் அம்பானியும் சொல்கிறாரு. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன். நான் வந்து சனாதனம் சொல்கிறார் சார். சனாதனத்தில் இங்கே வந்து யானையை கும்பிடுறோம், பைரவரை கும்பிடுறோம். நான் அதான் கேட்குறேன், யானையை வச்சிருக்கல, தெருவில் எத்தனை நாய் இருக்குது, எத்தனை பேர் கடிப்படுறாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் 8 லட்சம் பேர் வருஷத்துக்கு கடிப்படுறாங்க. இந்தியா முழுக்க 80 லட்சம் பேர் கடிப்படுறாங்க. இந்த நாயெல்லாம் கொண்டு போய் வந்தரில் வச்சுக்கூடாது. பண்ணுறாருன்ட்டு ஏன் நீ இதை பண்ணி நம்ம கேட்க முடியுமா? ஏன் பண்ணக்கூடாது? நீ கருணை உள்ளம் சொல்கிற, நீ கிளைம் பண்ணுறது என்ன? எனக்கு கருணை உள்ளம், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு கருணை, எனக்கு இந்த யானை நாய் மிருகம் மேலே பாசம். ஏன் தெருநாய் மேலே அவன் பாசம் இல்லை? ஃபியூச்சரில் கூட வரலாம். ஏன் இந்த தெருநாய் ஒரு 1000 நாயை கொண்டு போய் வச்சுட்டு மார்க் ஜுக்கர்பர்க் காமி இத்தனை நாய் வச்சிருக்கேன்னு என்ன சொல்லுவான்? காரி துப்பிட்டு போயிட மாட்டான். யானைன்னு சூப்பர். ஏன்னா யானையை அரிது பார்க்க முடியாது, யானையை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இதை திருநாய் கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே. இதில் என்ன அவங்களுக்கு லாபம் நீங்கள் சொல்கிறீங்களா? லாபம் பைத்தியக்காரதம். நாளைக்கு அம்பானிக்கு ஏதோ ஆச்சு, அவங்க அப்பா பிஸ்னஸ் டவுன் ஆச்சுன்னா அந்த அத்தனை மிருகங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு ஹேபிட்டாட்டே கிடையாது. குஜராத்தில் வந்து யானை வந்திருக்கா? எந்த வரலாறு? கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. என்ன கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க, அதானே பிரச்சனையே. இங்கே இருக்கிற வனத்தையே ஒழுங்காக பார்த்துக்க முடியல. இவனுக்கு போய் அவ்வளோ பெருசாக டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ணுவானுங்க? 1000 யானைகளை கொண்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டில், தெரியுமா? கடந்த 10 வருஷமா தந்தத்துக்காக என்கொயரி போயிட்டு இருக்கு, எல்லாம் ஒழிஞ்சு திரிகிறாங்க எல்லாரும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு சார். கை விட்டு வழங்கினா எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் சொல்றதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க நேற்று தமிழ்நாட்டில் ஒரு யானை இறந்துச்சு, ட்ரெயினில் நிறைய யானை அடிபட்டு செத்து போகுது. இதெல்லாம் அதை வந்து பண்ண சொல்லுங்க, தப்பே கிடையாது சார். இப்போ நீ எதுக்கு வனத்தாராக வச்சு ஊரில் இருக்கவங்க கூட எக்ஸிபிஷன் காமிச்சிட்டு இருக்க? உண்மையிலே கருணை உள்ள வந்துச்சுன்னா இத்தனை வனத்துறைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நம்ம வனத்துறையில் டாக்டர் கூட கிடையாது. இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி கொடு. இதே மாதிரி அனைத்து வனத்துறைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடு. ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் சார். நம்ம ஜூ ஆரம்பிக்கிறோம், இங்க இருந்து கஷ்டப்படுற அனிமலை கொண்டாந்து நம்ம இங்க வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஜூக்கு ஆதரவா எதிர்ப்பாங்க. அவங்க வந்து விலங்குகளை இங்கே அடைச்சி வைக்க கூடாதுன்னு சொல்லி கரெக்ட். இதை மட்டும் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் அம்பானி தான் இதுல வந்து அவர் தான். அவர் மாட்டி உள்ள வந்துட்டு முழிக்காம ஃபர்ஸ்ட் கோட்டை ஏமாத்திருக்காரு. 5 ஹைகோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்திருக்காரு. வெட்டிங்கே கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு. ப்ரீ வெட்டிங் ஈவென்ட் நாங்க வெடி வச்சிட்டோம். அவர் வெட்டிங் அங்க வச்சார், நாங்க வெடிய வச்சிட்டோம். இவர் இவ்வளவுக்கும் சட்ட மீறல் பண்ணியிருக்காரு, மோடி அரசு துணை போயிருக்கிறது அம்பலப்படுத்தியாச்சு. இப்போ என்ன பண்றாரு? உலகத்துக்கே தான் நல்லவனு காமிக்கிறதா இவ்வளவு காசு செலவு பண்ணிக்க. முட்டாள்தனமா தெரியல. இது ஏன் நீ பண்ணியிருக்கும் இந்த மாதிரி காமெடி பண்ணி? இந்த யானைகள் இருந்துச்சுல்ல, அந்தந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு இந்த யானைகளை இங்கேயே பராமரிங்க, எங்கள் அப்பா காசு தான். உண்மையிலேயே ஒரு மகானை தெரிய மாட்டார். நீங்கள் எந்த ஒரு வனவிலங்கு ஆர்வலரோ, கன்சர்வேஷனிஸ்ட், என்வாரன்மெண்டலிஸ்ட், ஓகே, எலிஃபண்ட் சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் கூப்பிடுங்க. இவர் பண்ணுறது சரியானு கேளுங்க. யாராவது உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இதை பற்றி பேசுகிறத நிறுத்திடுறேன். யாரும் சொல்ல மாட்டாங்க சார். சரி, இப்போ எங்கேயோ யானைகள் கஷ்டப்பட்டுறது அங்கே போயாச்சும் கரெக்டாக இருக்கு. அங்கே போய் துன்புறுத்துறாங்களே யானை. இல்லை, நம்ம வந்து அந்த விஷுவலே பார்த்தோம், பின்னாடி ஒரு யானை வந்து ஃபுல்லாக காயம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெர்மன்லேருந்து நியூட்ரிஷன் வந்திருக்காங்க, டாக்டர்ஸு, அங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. இவங்க வந்து லெக்சர் கொடுக்குறதா இருந்தது. அந்த ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்களா டாக்டர். நான் அப்போஸ் பண்ணேன், நான் பிரசிடென்ட்டுக்கு எழுதினேன். ஏன் மேடம், இது வந்து இல்லீகல் என்ஜிஓன்னு சொல்லி ஆர்டிஐ கொடுத்துருக்கு கவர்மெண்ட் ஆர்டிஐ கொடுத்துருக்கு. அது ஓகேயா? மோடி அரசு தானே ஆர்டிஐ கொடுக்குது இதுக்குன்னு. அப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் யானையை பற்றி பேசுவாங்க? நம்மள்ட்ட டாக்டர் இல்லையா இங்கேயா பேசுகிறதுக்கு? பாகன்கள் இல்லையா பேசுகிறதுக்கு? யானைக்கு இன்னும் மருத்துவம் வந்து ஆயுர்வேதம் தான். என்ன, நீங்கள் 4 டாக்டரை கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாம் பண்ணுங்கள், ஆயுர்வேதிக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சட்டப்படி பண்ணுங்கள். சட்ட விரோதமாக பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வாழ்வாதாரத்தில் கை வச்சிருக்கீங்க சார்? அதை யோசிங்க சார். எனக்கு தெரிஞ்சு 40 யானை குஜராத் இங்கே ராஜஸ்தான்லேருந்து போயிருக்கு. அவ்வளவுக்கு இஸ்லாமியர்கள். பரவாயில்லையா? மைனாரிட்டி தானே. நம்ம இந்து சனாதனம் பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாரு அவர். கேட்குறேன், ஃபோன் போட்டு தரவா? எத்தனை முஸ்லீம்கிட்ட பேசணும் சொல்லுங்கள். ஒரு சிலரா வந்து யானை வந்து நீங்க சொன்ன மாதிரி சில பேர் பராமரிப்பாங்க, சில பேர் கொடுத்தா எடுத்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது சார். அதையும் நான் சொல்றேன். இல்ல, இப்போ நீ சொன்னீங்க 200 யானைகள் இருக்குல்ல சார். இப்போ 200 யானைகள்ல எல்லா யானைகளையுமே இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமா கொண்டு போயிருப்பாங்க. எல்லாமே சட்டவிரோதமா போனதான். ஒரு யானை உங்களை மூவ் பண்ண முடியாது சார். சட்டத்துல இடம் கிடையாது சார். அவன் எங்க தாத்தாவோட சொத்து, நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் டீட்ல எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடு. அதுக்கு தான் ஆர்டிஐ போட தான் பதிலே போட மாட்டேங்கிறாங்களே. நீங்க ஆர்டிஐ வாங்கி கொடுங்க, ஆர்டிஐல வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு யானைங்க தலையில வந்து மைக்ரோசிப் இருக்கு சார், காதுல மைக்ரோசிப் இருக்குது. அது ஒரிஜினல் யானை யார், அவங்க அப்பா யார், தாத்தா யார், எல்லா விஷயமும் அதில் இருக்குது. டீட்டா ஃபுல்லாக கொடுக்க சொல்லுங்கள். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள் சார். குஜராத்துக்கு எத்தனைக்கு வந்துச்சு? ஒரு யானை இருக்குது சார்,
இங்கே உங்கள் வீட்டில் ஒரு யானை இருக்குது, இந்த யானை வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து குஜராத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ஓசி, அதாவது நான் வந்து எங்கள் தாத்தா கொடுத்த சொத்து, இதை வந்து நான் வந்து அம்பானிக்கு எழுதி கொடுக்குறேன், இதை கொண்டு போய் வனத்துறை இங்கே கொடுப்பீங்க. யார்? சென்னையில் தமிழ்நாட்டு வனத்துறைகிட்ட. அவங்க சொல்லுவாங்க ஓகே கொடுத்து அனுப்புங்க, நோ என்ஓசிம்பாங்க. அவங்க நோ அப்ஜெக்ஷன், எடுத்துகிட்டு போங்க. குஜராத் அதே மாதிரி என்ஓசி கொடுக்கணும், சரி இந்த யானையை அனுப்புங்க, அவங்கள்ட்ட இடம் இருக்குது எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு. அவங்க கொடுத்துட்டாங்களா, அப்புறம் தான் யானை போக முடியும். யானையை காசு கொடுத்து வாங்க முடியாது. என்ன இப்படி இருக்கையில் என்ன எத்தனை யானை உங்களால் அது மாதிரி இப்போ ஒவ்வொருத்தையும் பேசி வாங்க முடியும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு அனுப்பியே இருக்கேன். ஹை பவர் கமிட்டி உட்டோலி பிரசாத்னு ஒரு யானையை கேரளாவிலேருந்து என்ன அவர் வந்து 6 மாதமாக கண்டிக்கு போகிற சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, எடுத்துகிட்டு போவேன். நான் உள்ளே பூந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி ஜெயலலிதாக்காரனுக்கு ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு உட்காந்துருக்கான், யானையை கொடுக்க மாட்டேன் ஓனர். இங்கே வந்தாரா கொண்டு போகிறதுக்கு வந்தாராக்கு தான் ஒரு 20 யானை லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் ஒரு 20 யானையை இந்தியா முழுக்க இருந்து ஒவ்வொரு யானையும் எடுக்கிறதுக்காக அந்த ஹை பவர் கமிட்டி டிசைட் பண்ணுது. அந்த ஹை பவர் கமிட்டியில் இருக்கிற சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் அவர் இல்லீகல் சட்டவிரோதமாக பண்ணுறான்னு அவன் தான் சொல்லியிருக்கான். நான் எதுவுமே சொல்ல, சார் என்ன விட்டுருங்க, என்ன நான் சண்டை போடுறேன், என்ன விட்டுருங்க. ஹை பவர் கமிட்டியில் சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கான். சென்ட்ரல் அத்தாரிட்டி யாருன்னா அவன் தான் கேப்டிவ் அனிமல், இந்தியாவில் இருக்க எந்த கேப்டிவ் வனத்துலேருந்து யானைகளை எடுத்து மிருகங்களை எடுத்து நீங்கள் கேப்டிவாக டொமஸ்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா அவன் தான் அதுக்கு கார்டியன். 38C வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி அவன் சொல்கிறான் இவன் ரிலையன்ஸ் வந்து சட்டவிரோதம்னு. அவனே அந்த கமிட்டியில் இருந்துக்கிட்டு அங்கே அனுப்புகிறான். அது கரெக்டான அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன்ட்ட கேட்க முடியாது. அது சட்டவிரோதம். நான் இவ்வளோ சத்தம் போடுறேனே, இவ்வளோ தைரியமாக பேசுனேன், ஒரு டெஃபமேஷன் கேஸ் பேர சொல்லுங்களேன். குஜராத்தில் போடக்கூடாது, என்ன குஜராத் அவங்க கோர்ட்டு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இங்கே போட சொல்லுங்கள், தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டில் போட சொல்லுங்கள். நான் ப்ரூவ் பண்ணி அத்தனை யானையும் திரும்ப கொண்டாந்து காமிக்கிறேன். இன்றைக்கி மோடி அரசு அவருக்கு வந்து அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. நாளைக்கு பணமே இல்லைன்னா அவர் வந்து நாளைக்கு வந்து அவங்க அனில் அம்பானி திவால் ஆனார், இவரும் அடுத்த வருஷம் திவாலாகி அந்த யானைகளுக்கும் மிருகங்களுக்கும் சோறு போட காசு இல்லைன்னா நான் கேட்க வேணாம், இந்திய மக்களே கேட்பாங்க. ஜல்லிக்கட்டு தடை வந்ததுக்கப்புறம் மாடெல்லாம் கசாப்புக்கு போச்சு. வீட்டாக்காரன் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் சாப்பாடு போட்டான். மக்கள் நெறிநாளில் போய் நம்மளாம் நின்னோம், அப்படித்தானே மீட்டெடுத்தோம். யானைக்கு ஒரு நாள் வரும். திருச்சூர் பூரம் இந்த மாதிரி விஷயங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கோயில்களை தாக்கணும். இது மெயின் ஐடியானா அடுத்து கேரளாவில் இருக்க யானையெல்லாம் தூக்கணும். கேரளா இருக்க யானையெல்லாம் தூக்கினா என்ன ஆகும்? திருச்சூரில் பூரம்ங்கிறது திருவிழா, பூரம் திருவிழா பெரிய ஃபேமஸ். ஏன்? யானைகளுக்கு 5-6 10 யானை நிற்கும். அதுக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங், லட்சக்கணக்காக வருவாங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? எவனும் வரமாட்டான். அதுதான் உங்களுக்கு குறிக்கோள். இது ஒரு வெளிநாட்டு சதி, அதில் இவர் பகடைக்காயாக இருக்கிறார். இது வெளிநாட்டு சதிங்கிறதுக்கு இன்னொரு ஆவணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சங்கீதா ஐயர்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாங்க, காட்ஸ் இன் ஷேக்கல்ஸ், அதாவது கடவுளை கட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி. அந்த என்ன பண்ணாங்க, அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஃபஸ்ட்டு டைம் வராரு இந்தியாவுக்கு. அப்போ தான் அந்த இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை ஏற்படுது. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஐட்னரியில் இல்லாமல் டெல்லியில் இறங்கிட்டு மத்துராலான்னு சொன்ன யானைகளை திருடி வச்சுருந்தானே அவனை போய் பார்க்குறாரு. அந்த கனடியன் லேடி சொன்னான்னு. ஸோ உடனே ஆச்சரியப்பட்டு கவர்மெண்ட் உள்ள மெயில்ஸே இருக்குது கவர்மெண்ட்டில், கவர்மெண்ட் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவர் ஐட்னரியிலே கிடையாது, இவர் வந்து போகவே கூடாது, கவர்மெண்ட் சொல்லாமல் எங்கேயும் போக முடியாது, கவர்மெண்ட் அனுமதிலாம், இவர் எப்படி அந்த யானை காப்பத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆச்சரியப்படுது. அதுதான் இந்த சதிவலை. அவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஷெல்டர்ஸுக்கு. ஏன் இதே வந்து நம்ம வனத்துறையே பண்ணலாம் அந்த விஷயங்களை, ஏன் பண்ணக்கூடாது? இலங்கையில் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு 70 யானையை கவர்மெண்ட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் குளிப்பாட்டலாம், யானையை சாப்பாடு போடலாம், ரைட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு போது அந்த காசை வச்சு பராமரிக்கிறாங்க. அம்பானி பண்ணுறது ஏன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது? இதெல்லாம் கேள்விகள். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டு சதி. இதுக்கு மோடி கவர்மெண்ட் துணை போய் கொண்டிருக்கிறது. பல இடங்கள் எஸ்கலேட் பண்ணிட்டோம், நிறைய பேத்துக்கு தெரியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஆனந்தமணிங்கிறது வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாபி மாதிரி. இது சைல்ட்ஹுட்லேருந்து அதோடைய ஃபேஷன் தான் சொல்கிறேன். இல்லை சார், எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் இந்தியாவில் சோறு இல்லாமல் இருக்காங்க சார், சோறு தண்ணி இல்லாமல். விலங்குகளுக்காக இது நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மனுஷனுக்கு பண்ணக்கூடாதா? மனுஷன் ரொம்ப கேவலமா விலங்கை விட? கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்தாரா அதுக்கு நீங்கள் எதிராக இல்லைனாலும், ஆனால் அங்கே அந்த யானைகள் விலங்குகளை கொண்டு போகிற அந்த சட்ட முறைகள் வந்து கண்டிப்பாக சட்டம். அதனால் கலை அழிக்கப்படுகிறது, அந்த யானை பராமரிக்கும் கலை அழிக்கப்படுகிறது. குதிரை சவாரி இருக்குது, அதை யாராலையும் நிறுத்த முடியல. மேனகா காந்தி இல்லை, அவங்க தாத்தா வந்தாலும் நிறுத்த முடியாது. கோர்ட்டுகளே வந்து குதிரை அந்த ரேஸ் நம்ம நடக்குது இல்லை, பந்தயம் நடக்குது, நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஒரு கலை, குதிரையை அவ்வளோ வேகமாக ஓட்டுறது ஒரு கலை அப்படின்ட்டாங்க. ஆனால் யானையை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய நாட்டு கலை, நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி தான் அதுவும் ஒரு பாரம்பரியம். அதை கையெடுத்து காப்பாற்ற வேண்டியது நமது பொறுப்பு. அதை வந்து இவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வனத்துறையினருக்கும் யானைகள்லாம் எடுத்து
வன்தாராவில் கொண்டு போய் வைக்கிறனால. வன்தாரா வந்து ஒரு எலிஃபண்ட் ஹேபிட்டேட்டும் கிடையாது. குஜராத்தில் யானையே இருந்தது கிடையாது. அது ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஃபாரஸ்ட்டே வந்து உருவாக்கிட்டு தான் இருக்காங்க போல சார். ஃபாரஸ்ட்டு உருவாக்கிருக்காங்க. அது வந்து அதுவும் கடவுளுக்கு சுனாமி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதையும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவறு நடக்கல நம்ம நிறுத்த வேணும். ஏன்னா இது வந்து ஒரு 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 கலை, ஒரு வாழ்வாதாரம், ஒரு நாட்டு சமூகம். ஏன்னா 30,000 யானைகள் வனத்தில் இருக்குது. அது ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. கேரளாவில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வாரத்துக்கு ஒருத்தரை கொண்டுகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ண தெரியாமல் முடிச்சு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த யானை பாகன்கள் தேவைப்படும். ஏன்னா இந்த யானைகளெல்லாம் அடக்கி நம்ம ஆளணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஃபாரின் கண்ட்ரி மேலே ஷூட் பண்ணி கொல்ல வேண்டி வரும். இப்போ ஜாம்பியாலாம் யானைகளை கொண்டிருக்காங்க. லட்சக்கணக்கான யானை ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல. அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஊரில் அட்லீஸ்ட் அதை காப்பாற்றி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலையை அவர் வந்து விருத்தி பண்ணுது. வன்தாராங்கிறது இந்தியா முழுக்க ஆரம்பிக்கட்டுமே. ஒவ்வொரு வனத்துறைக்கும் தப்பே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து நான் வீட்டில் வச்சுக்கிறேங்க, அதுதான் தவறு. ஏன்னா நாளைக்கு எல்லா வனத்துறையிலையும் அது இருந்து இவர் சப்போர்ட் மட்டும் கொடுக்குறாரு. நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறேன்னு. அருமையான ஐடியா. நாளைக்கு வந்து அவருக்கு என்ன ஆனாலும் அவங்க அப்பா காசு இல்லாமல் போனால் கூட இது வந்து வனத்துறைகள் அதை காப்பாற்றும், தொடர்ந்து காப்பாற்றும். கண்டிப்பாக சார். டைம் ஒதுக்கி அந்த வன்தாரா இந்த யானைகளுடைய இந்த சட்டவிரோத கடத்தல் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் நன்றி சார். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.